ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சூப்பரான 10 நிமிஷத்தில் வரகு அரிசி. நான் இதெல்லாம் ஒரு கப் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா இதை தான் கேட்பாங்க. நம்ம டெய்லி ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்போம் இல்லையா, அதனால் இன்றைக்கி நான் இதை செய்கிறேன். நல்லா பொன்னிறமாக வரா மாதிரி வறுக்கணும். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து வறுபடும். இல்லைனா தனித்தனியாக இருந்து கல் மாதிரி சில அரிசி போயிடும். கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்குது அரிசி. டக்குனே இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. நான் மேக்ஸிமம் வந்து வீட்டிலே தான் நான் செஞ்சு கொடுப்பேன். கடையிலலாம் நான் வாங்கி தரமாட்டேன். நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு இது இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கொரப்பாக ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் ரொம்ப நைஸாக அரைக்கூடாது. ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் சரியான பதம். இது ரொம்ப நைஸாக போயிட்டுனா குழன்னு போயிடும். இதுனா ரவா மாரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எந்த கிளாஸில் நான் அந்த அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் நான் இது ஒரு 3 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொட்டணும். கைவிடாமல் கிளறுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். திணை வரகரிசிலெல்லாம் சாதம் மட்டும்தான் வடிக்கலாம். என்ன செய்யலான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம பசங்களுக்கு இப்படியும் ஸ்நாக்ஸு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்தமாரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே, இந்த டைமில் நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை தான். நல்லா
திரண்டு வரட்டும். இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நெய் போட்டுக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் நெய் விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம் விட்டுறலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து திருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நாழியெல்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம்தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, மறுபடியும் கேட்பாங்க, நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.